யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே அந்த ஆள் என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு புரியவே இல்லை. வாயை திறக்காம கம்மன் இருக்காரு. எனக்கும் அதான் சஞ்சய் புரியல. இன்னும் நந்தினி மேல கோவப்பட்டிருக்கணும், அப்படி இல்லை வேற ஏதாவது ஷாக்கா வச்சும் கேட்டிருக்கணும். ஒரு ரியாக்ஷனும் இல்லையாடா மஞ்ச சொக்கா கிட்ட. விடு சஞ்சய், ஆனா அவர் ரெசிக்னேஷன் கொடுக்க போறேன்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படின்னா அவர் ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். என்னடா அசால்ட்டா ஏத்துக்கல தானே அப்படிங்கிறேன். வேற எப்படி சொல்ற இத? அப்படிலாம் விடுற விஷயமாடா இது? வாழ்க்கை விஷயம்டா, நீ அசால்ட்டா பேசுற. அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் தெரிஞ்சு தானடா பதில் சொன்னாரு. அப்படி இருக்கும்பொழுது நீ நானும் கோவப்பட்டு என்ன பண்ண முடியும்? தவறா அவருக்கு முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்படி இருக்கும்போது அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நந்தினி ஏற்றுக்கிற மாதிரி தானே இருந்தா, நானும் ஏற்றுக்கிற மாதிரி தானே இருந்தேன். அதனால விடு, பார்த்துக்கலாம். விடுன்னு சொல்றத நிறுத்துறியா முதல்ல? அது எப்படி விட முடியும்? அது என்னடா அவங்க அப்பா கிட்ட அப்படியே மேலோட்டமா மட்டும் கதை சொல்லியிருக்காங்க. நந்தினிக்கு விருப்பம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தான் தெரியுதுல்ல, அதை மறைக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியுதுல்ல. சொல்ல போனா தாலி போட்டிருக்காங்கன்னு முதற்கொண்டு கண்டுபிடிச்சிட்ட. அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தையாச்சும் பேசியிருக்கணும்ல. சஞ்சய், அவ மேல கோவப்படாத ப்ளீஸ். நான் அவகிட்ட சொல்லி தான் அனுப்புனேன். என்ன சொல்லி அனுப்புனேன்? எந்த காரணத்துக்காகவும் எந்த இடத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அப்பா கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு. ஏண்டா காலையில தானே அந்த புள்ள உனக்காக பேச போனோம்னு சொன்னேன். அந்த புள்ளைகிட்ட சண்டை கூட போட்டுட்டு இருந்த. அப்படி இருக்கும்பொழுது இது எந்த கேப்லடா பேசின? ஈவினிங் அவ கிளம்பும்போது. ரோஹித், ஆனா வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுவனே தெரியாதுடா. பைத்தியக்காரனாடா நீ. இப்படி சொல்லி அனுப்பியிருக்கேன். அந்த புள்ள சும்மாவே பேசாம தான் இருக்கும், நீ வேற ஸ்ட்ராங்கா சொல்லி அனுப்பிச்சிருக்க. அந்த புள்ள சுத்தமா பேசாதது காரணம் பண்ணியிருந்தானா? அவகிட்ட சொன்ன ஆன்சரே தான் இப்போ உங்ககிட்டயும் சொல்ல போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆன அவ்வளோதான். நான் பொண்டாட்டியா நினச்சி 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அவள் யாரு எப்படி இருப்பா அப்படின்றது தெரியாத பட்சத்திலே அவ கூட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி நினப்பிலே வா? ஆமாண்டா. ஏன் நினப்பில் வாழறதெல்லாம் காதல் கிடையாதா? நினச்சிக்கிட்டே வாழறதெல்லாம் காதல் கிடையாதா? கூட வாழ்ந்தா மட்டும்தான் காதலா? போயிட்டு வர மாதிரி பேசாதான்னு சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட அடி வாங்கிடுவேன். சஞ்சய், குருவன் ஒன்று இல்லாதப்பவே அவள் எப்படி இருப்பான்னு தெரியாதப்பவே அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். இப்போ என் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரியும். அவள் எப்படி பேசுவான்னு தெரியும். அவள் எப்படி சிரிப்பான்னு தெரியும். அவள் எப்படி அழுவான்னு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை அந்த நினைப்போட நான் வாழ மாட்டேனாடா. மொத்தம் சொன்னால வைத்தியம் ஆயிட்ட. ஆனால் சஞ்சய், அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா இதுக்கப்புறம் நந்தினி ஆஃபீஸ் வரமாட்டாளடா. அவர் அனுப்ப மாட்டாரடா. நீங்கள் தான் அவங்க எல்லாமே கோரகாலம் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. அப்படி இருக்கும்போது அப்படியே வாழுங்க. இந்த கொஷினில் ஏன் என்ன கேட்குறீங்க இப்போ? இல்லை, வருவா. அவள் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னான். அதுக்கு அவரும் தானே சொன்னார். அதனால் அனுப்புவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ பாரு, இப்படிலாம் நீ பேசிக்கிட்டே இருந்த பைத்தியக்கார மாதிரி இருக்கிற டென்ஷனில் இப்போவே போய் அந்த ஆள் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்டு வந்துடுவேன். டேய் சும்மா இருடா. பின்ன என்னடா, பொண்ணு வாழ்க்கை தத்தளிச்சுட்டு நிற்குது. அந்த பொண்ணு வேற வாழ்க்கையை தேட மாட்டேன்னு சொல்லுது. இதோ இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேரோட நினைப்பு என்னன்னு அந்த அளவுக்கு புரியலையா? புரிஞ்சாலும் இது வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சது அவங்க தானடா. கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கெல்லாம் தான் கடவுள் பலன் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கண்ணை முடிக்கிட்டே நிற்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நீ பேசுற? சஞ்சய் ப்ளீஸ்டா, கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? நீ வேணா பெரிய தியாகியா இருந்துட்டு போ. அவ்வளோ பெரிய மனசுலாம் எனக்கு இல்லப்பா. ஒன்று நீ வேணும்னு சொல்லியிருக்கணும், இல்லை அந்த பையன் வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும். எதுவுமே சொல்லாம போல வேலையை ரிசைன் பண்ண போறேன், ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மடியில போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்காராம். இல்லை பைத்தியமா? இல்லை நம்மளெல்லாம் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்காரா? சஞ்சய், நான் உள்ள போறேன், நீ வா. நான் வரல, நீ போ. ஏய், நடந்த பிரச்சனை விஷயமா நீ கார்த்திக் எதுவும் கால் பண்ணாத. பாவம், அவனே ஒரு மாதிரியா தனியா இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் ஃபீல் பண்ணுவான். நான் கால் பண்ண தேவையில்ல, நான் சொல்லவும் தேவையில்ல. அவனே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான், புரியுதா? அதனால நீ கம்மனு முடிட்டு உள்ள மட்டும் போ. நீ ஆனால் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், போடான்னு சொல்லிட்டேன். ஐயோ, டிஃபரண்ட் டைப் ஆஃப் பானிபூரியா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் அக்கா சொல்றா. ஒருவேளை சோகமா இருக்காளோ? டேய், ஒழுங்கா பார்த்து கம்மியா சாப்பிடுங்க. தேவையில்லாம அதிகமா சாப்பிட்டு வயிறு வலி வரப்போகுது. அக்கா, பானிபூரி சாப்பிடுறதே ஹெல்த்துக்காக தான் அப்படின்னு எந்த ஊர்லடா சொன்னாங்க? கிராஸ் டாக். அங்கே வச்ச பானிபூரியை நிம்மதியா திங்கலான்னு பார்த்தா
இந்த ஆள் எதுக்கு பேர் தப்புல வந்து நிக்கிறாரு? இந்த ஆள் பேரை கேட்டாலும் அக்கா டென்ஷன் ஆகுது, இந்த ஆளை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது. ஆனா விடாத மனுஷன் துரத்திக்கிட்டு தான் இருக்காருன்னு. ஏய் குட்டி மச்சான், என்ன பானிபூரி பிளேட் அடிக்கிட்டு இருக்கேன்? யாருக்கு யார் மச்சான் சொல்ல? யாருக்கு யார் மச்சான்? எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஏய் நீ என் பொண்டாட்டி அப்படின்னா அவன் எனக்கு மச்சான் தானே, நான் உன் புருஷன் அப்படின்னா அவன் எனக்கு மச்சான் தானே. ஐயோ, இந்த ஆளு சும்மா பேசினாலே அக்கா ருத்ர தாண்டம் ஆடுவா. இன்னைக்கு என்ன புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பேசுறாரு. விட்டா பானிபூரிய சாட்சியா வச்சு தாலி கட்டிட்டு போயிடுவாரு போலயே. வீட்டுக்கு போனா எங்க சித்தி எங்க அப்பா என்ன செருப்பு கொண்டு அடிப்பாங்க. ஏய் குட்டி மச்சான், வாங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டியா? அப்படிலாம் சொல்லி கொடுத்து ஒன்று வளர்க்கலையா உங்க வீட்டில்? யோ மாமா, எங்க அக்கா வாங்கி கொடுத்தது என்ன நீ தின்ன விடுவியானே தெரியல. இதுல ஒன்ன வேற நான் சாப்பிட கூப்பிடுறேனா? ஏய் இப்போ நீ எதுக்குடா அவனை மாமான்னு கூப்பிட்ட? குட்டி மச்சான் மாட்டிக்கிட்டான். ஐயோ, யார் எது சொன்னாலும் கூப்பிடுவியா? சொல்ல, யார் எது சொன்னாலும் கூப்பிடுவியா? அப்படிதான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கமா? இவெல்லாம் யாரு? இவனை மாமான்னு கூப்பிடுறேன். இதுக்கு பேர் தான் கை கெட்டினது வாய் கெட்டாதுங்கிறது. பானிபூரி தின்னு முடிக்கிற வரைக்கும் ஓரமா நின்னு பார்த்துட்டு இருந்தாலும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதா? தேவையே இல்லாம என் பானிபூரில மண்ணள்ளி போட்டுட்டானே. அக்கா, நான் வேணா அண்ணன் கூப்பிட்டுமா? சரிடா குட்டி மச்சான், எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் கிடையாது. உங்க அக்கா கூப்பிட சொன்னா நீ கூப்பிட அண்ணனே. அக்கா அவருக்கே ஓகே போல. நான் அண்ணனை கூப்பிட்டா இதான் சாக்கு, நீ தப்பிச்சிரு. நீ அண்ணனு கூப்பிட தேவையில்ல, மாமான்னு கூப்பிட தேவையில்ல. கம்மனு ரெண்ணா. அவன் யாரு? நீ அவன்கிட்ட பேசுற? எனக்கு அவர் யாருன்னு ரொம்ப நாளாவே தெரியலக்கா. ஆனா அவருக்கு ஒன்னு ரொம்ப நாளா தெரியும்னு மட்டும் எனக்கு தெரியும்க்கா. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுன. அப்படி பேசணும் தான் நானும் நினைக்கிறேன். இந்த ஆள் தான் வந்து அப்பப்பவே கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டாரு. எங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேச? டேய் குட்டி மச்சான், உங்க அக்கா கிடக்குறா வீடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பானிபூரி சாப்பிடுவோமா? மாமா சும்மாரியா முறைச்சிட்டு இருக்கா? டேய் அவன்கிட்ட என்ன பேசுறேன்? பவி, என்ன என் குட்டி மச்சான மிரட்ட பாக்குறியா? கண்ணை உருட்டி மிரட்டினா அவன் நான் பயந்துருவான்னு நினைக்கிறியா? இல்ல நீ கண்ணை உருட்டி மிரட்டுறதுனால என் குட்டி மச்சான் என்கிட்ட பேசாம போயிடுவான்னு நினைக்கிறியா? யோ மாமா போதியா? சும்மா இருடா குட்டி மச்சான், பேசி ஏத்திடுவேன் இன்னைக்கு. முதல்ல என் தம்பி எப்படி உனக்கு தெரியும்? அதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கேன் உங்க 2 பேரும் மூஞ்சிலே அக்கா தம்பின்னு. அது எப்படி? 2 முட்டை கண்ணு இதோ பாரு, அது சோடா புட்டி போட்டிருக்கு. வருங்காலத்துல நீ சோடா புட்டி போட போற. ஆனா கண்ணு சைஸ் 2 ஒண்ணு தானடா குட்டி மச்சான். ஆனாயா மாமா? ஏய் பெரியவங்கள அது என்னடா வாயா போயான்னு பேசுறதே? பாத்தியாடா குட்டி மச்சான், பாத்தியா என் பொண்டாட்டிக்கு பொசசிவ மாமாவை மரியாதையா பேச கத்துக்கோ, புரியுதா? என்ன வாயா போயான்னு பேசினா என் பொண்டாட்டி கோவப்படுவா. பொண்டாட்டி இல்ல போண்டாட்டி இல்ல, அவனுக்கு என்ன பழக்கம் பெரியவங்களை அப்படி வாயா போயான்னு பேசுறது? அதனாலதான் சொன்னேன், உன்னை பேசணுன்றதுக்காக சொல்லலன்னு. ஃபர்ஸ்ட் அதை மைண்ட்ல வச்சுக்கோ. யோ, அப்படி பேச நீ தானே கத்து கொடுத்தா? அப்படி நானே கத்து கொடுத்திருந்தாலும் உங்க அக்கா முன்னாடி பேசக்கூடாது, மாட்டி பண்ண. ஆமா, வீட்ல குழந்தைங்க யாராவது இருக்காங்களா? இல்லடா குட்டி மச்சான், ஏன் அப்படி கேட்கறான்? இல்ல பலூன்லாம் வாங்கிட்டு போறீங்களே அதனால தான் கேக்குறேன். வீட்ல குழந்தைங்க இருந்தா தானே பலூன்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஏய் என்ன ஈஸியா பலூன் நிட்டேன்? இது 2ம் ஒண்ணு உங்க அக்காவோட இதயம், இன்னொன்னு என்னோட இதயம்டா. அதான் உங்க அக்கா என் மேல கோவமா இருக்கல்ல, அவளுக்கு கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு கஷ்டப்பட்டு சைக்கிள்ல கட்டி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தா உனக்கு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பலூன் மாதிரியே தெரியுது. என் ஹார்ட் மச்சான் ஹார்ட். அவன் என்ன gift வாங்கி கொடுத்துட்டு இருக்கான்? இந்த ஆள் இன்னும் டெவலப் ஆகாமலே திரிகிறாரு பாரு. என் கிளாஸ்ல படிக்கிற என் ஃப்ரெண்டு அவன் ஆளுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்கி தரான். அதை விட்டுட்டு இந்த ஆள் ஏதோ கம்பெனிலலாம் வேலை பார்க்கறாருன்னு சொல்றாரு. இன்னும் 2 5 ரூபா பலூனை தூக்கிட்டு வந்து இதான் ஹார்ட் இதான் gift, அதுவும் எங்க அக்கா கோவமா இருக்கிறதுக்கு இதான் giftங்கிறாரு. இந்த ஆளை ஏன் எங்க அக்கா இன்னும் ஒத்துக்கலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னடா குட்டி மச்சான் ரொம்ப டீப்பா யோசிக்கிறேன்? இல்ல இப்படி ஒரு ஹார்ட்ட பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். இப்போ எப்படி நீங்க 2 பேரும் என்ன பானிபூரி சாப்பிட விடுவீங்களா இல்ல சண்டை தான் போடுவீங்களா? சண்டை தான் போடுவேன்னு சொல்லிடுங்க, நான் பானிபூரி பிளேட்டை ஓரமா எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடுறேன். மொத்தத்துல உனக்கு பானிபூரி தான் முக்கியம் அப்படித்தானே? நானும் சின்ன பையன் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இந்த ஆளு ஓவரா தான் பேசுறாரு. இந்த மாதிரிலாம் 2 இட்டு போன பலூனை தூக்கிட்டு வந்தா எங்க கண்ணுல பக்கத்து அக்கா கூட லவ் பண்ணா நானே வேணாம்னு சொல்லிடுவேன். இந்த ஆளை பார்த்தா ஸ்மார்ட்டா தான் இருக்காரு, பேசுறதுலாம் நல்லா
நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் யோசனை இவ்வளோ மகா மட்டமா இருக்கு? என்கிட்ட கேட்டிருந்தாலே நல்ல கிஃப்ட் ஐடியா கொடுத்துருப்பேனே. டேய் குட்டி மச்சான் போதும்னா உன் மைண்ட் வைஸ் நல்லாவே இந்த மாமனுக்கு கேக்குது. அதனால அடக்கி வாசிடா. நீங்களாம் +1 +2 இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகாதுடா. தூக்கி கிட்ஸு நம்ம ஒரு அழுவியை போடுவோம். உங்க அக்கா மாதிரியே முடிய டிசைனா மாத்துறாமா. அப்பா அட்மின் இவனை தம்பியா கரெக்டா போட்டிருக்கேன்னா பாரு. அந்த முட்டைக்கணி எப்படிலாம் உருட்டுறாளோ அதே மாதிரியே இவனும் உருட்டுறான். இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான். கண்ணுல கண்ணீர்லாம் வர்ற மாதிரி இருக்க. அக்கா என் மனசு நிம்மதி இல்லாம இருக்கா, அதனால வேணும்னா வா நம்ம போயிடலாம். ஷோபோ டேய் வேணா கிளம்புங்கடா. நான் பானிபூரியை சாப்பிட்டு கிளம்புறேன். ஆள் வேற சும்மா இருக்க மாட்டாரே. அக்கா வா, நீ மனசு கஷ்டமா இருக்க, அதனால வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். இவர் நம்மள சாப்பிட விட மாட்டாரே. அப்போ அக்காவும் தம்பியும் பானிபூரியை திங்காம விட மாட்டாங்க போல. நம்ம எதுக்குடா பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போனோம்? அதுவும் இவனுக்குலாம் நம்ம ஒன்றும் போத்தாவல்ல. நீ உட்கார்றா, நானும் சேர் எடுத்து போட்டு உட்கார்றேன். இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். இவனுக்குலாம் நம்ம ஏன்டா பயப்படணும்? சூப்பர்க்கா சூப்பர்க்கா, இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. உட்காரு உட்காரு, நம்ம சாப்பிடுவோம். நம்ம ஏன் எல்லாருக்கும் பயப்படுறோம்? அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி. ஐயோ கடவுளே. டேய் குட்டி மச்சான் நானும் வரேன் இரு. வாங்க வாங்க பாத்துக்கலாம். எப்படியும் எங்க அக்கா உங்களை கழுவிதான் ஊத்த போறா. அதுக்கு நீங்க போன்னு சொன்னாலும் போறது கிடையாது. அதனால ஒரு முடிவு எடுப்போம். வாங்க. குட் என் மத்தான்றதை ப்ரூவ் பண்ணிட்டடா. ஒரே விஷயம் முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம பானிபூரியை வெளுத்து கட்டுவோம். ஆனா உனக்குலாம் அறிவே இல்லைல்ல. அப்படின்னா என்ன பவி? இப்போ நைட்ல என்னத்துக்கு பார்க்க வந்திருக்கேன்? நான் எங்க உன்னை பார்க்க வந்தேன், நீ தான் என்ன பார்க்க வந்திருக்க. நான் எங்க உன்னை பார்க்க வந்தேன்? நான் பானிபூரி சாப்பிடலாம் தானே வந்தேன். இவ்வளோ நாள் நீ பானிபூரி சாப்பிட வந்தியா? இன்னைக்கு நான் கால் பண்ணி எப்படின்னு கூப்பிடுவேன். ஆனால் நீ வீரப்பா வரமாட்டேன்னு தானே சொல்லணும். நடந்த சம்பவம் அப்படி இருக்கும்போது எப்படியும் வெளியிலையும் வரணும். இவன் ஃபோன் பண்ணதுக்காகவும் நம்ம வரக்கூடாது. ஆனால் இவன் எப்படி நம்மளை தேடி சுற்றிட்டு கிடப்பான் இந்த ஏரியாவில் தான். இவனை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தானே பானிபூரி கடைக்கு வந்தேன். நம்ம மேல உள்ள பாசத்துல இந்த அக்கா பானிபூரி வாங்கி தர வரலையா? வேணாம், அதை பத்தி கேட்டு நம்ம ஏன் டென்ஷன் ஆக்கிட்டு அவளையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு வாங்கி கொடுத்த பானிபூரியை தின்ட்டு கிளம்புவோம். ஏய் குட்டி மச்சான் என்ன பார்க்கறதுக்காக தான் உங்க அக்கா வெளில வந்தா. உனக்கு பானிபூரி வாங்கி கொடுக்கறதுக்காக வெளில வரல. கடைசி வரைக்கும் பானிபூரியை திங்க விட மாட்டார் போல இவரு. ஆமா தெரிஞ்சு தானே, காதுல வாங்கிட்டு தானே அந்த டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் உண்டு என் பானிபூரி உண்டுன்னு திங்க போறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க மாட்டுக்கு பேசுங்க, நான் காதுலே வாங்க மாட்டேன். நான் மாட்டுக்கு திங்கிறேன், அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த குட்டி மச்சான் உங்க அக்கா சாப்பிடலையா? 3 பிளேட் உனக்கு தானா? அவ சோகமா இருந்தாலும் அதனால ஒரு 3 பிளேட் மட்டும் சாப்பிட்டா. சோகமா இருந்தா 3 பிளேட் சாப்பிட்டாளா? ஆமா, அவ ஜாலியா இருந்தா 6 பிளேட் சாப்பிடுவா. சோகமா இருந்ததுனால 3 பிளேட் தான் சாப்பிட்டா. அடி பாவி, அப்ப பானிபூரியை முழுங்கிட்டு தான் உட்காந்துருக்கியா? இப்போ என் தம்பி என்ன இங்கிலீஷ்லயா சொன்னான், தமிழ்ல தானே சொன்னான், அதுவும் புரியுற மாதிரி தானே சொன்னான். ஆமா 3 பிளேட் பானிபூரி சாப்பிட்டேன்னா. அப்ப நீ ஏன்டா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா? நான் ஆல்ரெடி 6 பிளேட் சாப்பிட்டேன். எங்க அக்கா சோகமா இருக்கிறதுனால நான் அவ கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு 9 பிளேட் மட்டும் சாப்பிட்றேன். ஏற்கனவே 6 பிளேட் சாப்பிட்டேன், இது கடைசி 3 பிளேட்டு. அட பாவிங்களா, அப்ப நீ ஜாலியா இருந்தா எத்தனை பிளேட்டா சாப்பிடுவேன்? 12 பிளேட்டு. குடும்பம் மொத்தமும் பானிபூரி தின்னே வளர்ந்தீங்களாடா. நீ என்னன்னா 12 பிளேட் சொல்ற, அவன் என்னன்னா 6 பிளேட் சொல்றான். அப்ப ஃபியூச்சர்ல நான் பானிபூரி கடை வைக்க வேண்டியது வரும் போலயே. ஆமா, எப்படி சொந்தமா வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா டெய்லி வந்து கடையில சாப்பிட்டோம் அப்படின்னா பட்ஜெட்ல இடிக்கும்ல. அதனால சொந்தமா பானிபூரி கடை வைக்கிறது நல்லதுதான். நஷ்டம் நம்மளாச்சும் ரன் ஆகும். ஏய் இப்படியே பானிபூரி சாப்பிட்டா உன் சைஸே ஒரு லெவலுக்கு தான் மாறிக்கிட்டு இருக்கு. உங்க அக்கா ஆல்ரெடியே ஒரு மாதிரி பூசின போல தான் இருக்கா. இப்படி பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல நீனும் உங்க அக்காவும் வேற லெவல்ல இருப்பீங்களேடா. என்ன இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? டேய் என்ன பண்றா, ஸ்லிமா தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்க அக்கா மட்டும் நல்லா பானிபூரிலாம் சாப்பிட்டு கொழுக்கு முழுக்கு ஆகிட்டா என் கூட வரும்போது நல்லா இருக்காது இல்லடா. அப்புறம் உங்க அக்கா எல்லாரும் ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் எங்க அக்கா தான் வேணும்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவ குண்டா குஷ்பு மாதிரி தான் இருப்பா. வேணும்னா நீங்க சுந்தர் சியா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. சிக்கன் சிம்பரன் மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்க போய் வேற ஆளை பாருங்க. டேய் மணி, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுன்னு சொல்லிட்டேன். இப்ப பாரு என்கிட்ட செவில்ல அடி வாங்க போறேன். எல்லா கதையும் கேட்டுருவாடா உங்க அக்கா. கடைசியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படின்னு நடிச்சிடுவா. பத்தியா இவ்வளவு நேரம் மாமா மாமான்னு கூப்பிட்டா, அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தா. யோ மாமான்னு கூப்பிட்டா சண்டைக்கு வந்தா. இப்ப பாரு எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே நடிச்சிடுவா கடைசியில. யார் நடிக்கிறாங்க சொல்ல. யாரா நடிக்கிறாங்க? தேவையில்லாம நீ தாண்டா வந்து என்ன தேடி தேடி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாயை கொடுக்குற. உன் கூட ஈக்குவலா சண்டை போட எனக்கு தெம்பில்லடா. சாப்பிட்டா பானிபூரிலாம் செரிச்சு போச்சு. நான் வேணா ஃப்ரெஷ்ஷா 6 பிளேட் வாங்கி தரேன். என்ன சாப்பிட்டு சண்டை போடுறியா?
எனக்கு ஓகேப்பா. டேய் ஒழுங்கா பானிபூரி பிளேட் எடுத்துட்டு கிளம்புடா. அவங்க அக்காட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அவன் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் இருப்பான். டேய் போங்கயா நீங்களும் உங்க சண்டையும். பானிபூரிக்கு வந்த சோதனை. நான் போய் அப்படி ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சண்டையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. மணி போவாதடா. அக்கா உன்ட்ட அடி வாங்கணும்னு வந்துட்டாப்ல. அடி கொடுத்து அனுப்பிட்டு வா. சரிங்க குட்டி மச்சான், நாங்கள் அடி வாங்கிக்கிறோம். நீங்கள் கிளம்புங்க. பார்த்து சாப்பிடுங்கண்ணே. டிஷர்ட் பார்த்தாம போயிட போகுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க டிஷர்ட் கிழியாம நீங்க பாத்துக்கோங்கண்ணா. அடி வாங்கி. குட்டி மச்சான், மாமா அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுடா, என்கரேஜ் பண்ணணும். என் வயசுக்கு நான் என்கரேஜ் பண்ணா எங்க அக்கா இந்த செருப்பு கொண்டு அடிப்பா. ஆடியன்ஸ் செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அதனால நான் போயிட்டு பானிபூரி திங்கிற வேலையை பார்க்கறேன். உங்களால முடிஞ்சா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அடி வாங்காம. இப்போ எதுக்கு என்ன தேடி வந்திருக்க? பவி, காமெடிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சீரியஸாக நான் உன்னை தேடி வந்தது மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆஃபீஸில் கிளம்பும் போதே தேடினேன், உன்னை பார்க்க முடியல. பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன், மனசு உறுத்துதுன்னு சொல்லுவேன். அதை நான் ஏற்றுக்கணுமா? உண்மையாகவே மனசு உறுத்தினதுனால தான் வந்தேன். உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணுன்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீ அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல பவி. நான் உணர்வுபூர்வமாக தான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டைம் என்னையே மீறி நான் ஒரு இதில் பண்ணிட்டேன். பட் நான் கொடுத்தப்ப கூட உனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீ ஏற்றுக்கிட்டேன்னு உன் கண் பார்வையில் நான் எப்போவும் உணர்ந்துட்டேன் பவி. அதனால தான் அந்த உரிமையை கூட நான் கையில் எடுத்தேன். நீயே சொல்லு, கோவப்படுறேன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே கோவப்பட்டிருந்தா காலில் கடந்த செருப்படுத்த நான் அடிச்சிருக்கலாம்ல. ஏன்டா அப்படி பண்ணேன்னு? ஏன் அடிக்கல? நான் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல நான் திருந்திருப்பான்ல. பட் நீ அடிக்கலையே. இப்போவும் உன் கண்ணில் இவனை பார்க்கறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். இவனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற திருப்தி உன் கண்ணில் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியுமா? உன் கண்ணில் அந்த காதல் தெரியறதுனால தானே உன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றி வரேன். நான் யாரையும் சுற்றி வர சொல்லலை. இங்கே பாரு பவி, உனக்கு எனக்கும் ஃபஸ்ட்டு கிஸ் கோஇன்சிடென்ட், செகண்ட் கிஸ் என்னோட பிளான் கூட வச்சுக்கோ. பட் நான் இப்போ அது ரெண்டத்தை பற்றியும் பேச வரல அப்படின்னா நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், மனசார மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி வச்சிடலாம். நீ என் லவ்வுக்கு ஓகேலாம் சொல்ல தேவையில்ல. ஓகே இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். சும்மா வாய் வார்த்தையில் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சிரும். எனக்கு என்னோட பழைய பவி வேணும். நான் எப்பவும் போல் என் பவிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். அதை என் பவி ரிஜெக்ட் பண்ணணும். அது மட்டுமே எனக்கு போதும். இதெல்லாம் ஒரு ஆசையா? சொல்ல, இதெல்லாம் ஒரு ஆசையா? அதான் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போகலாம்ல. அப்படி போக முடியாது. இப்போ திரும்ப என் பின்னாடி சுத்தத்துக்கு நீ ரெடி, அப்படி தானே? காலம் பூரா உன் பின்னாடியே சுத்தத்துக்கு நான் ரெடி. ஏன்னா என்னை தவிர நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த தைரியத்தில் என் பவி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. தெரியும். வேணும்னா நான் வேணா மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி மாப்பிள்ள பார்க்கணுமா? அட்வான்டேஜாக பேசாதானே? அப்புறம் என்னடி நீ மட்டும் அட்வான்டேஜாக பேசுகிற? உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பட் உன் மனசு ஏன் ஏற்றுக்க மாட்டேதுன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. நான் பொறுப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? இல்லை இப்படிலாம் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி சுற்றி வர்றான்றதுனால யாருமே தெரியலையா? ரெண்டுமே கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு விருப்பம் இல்லை. யாருண்ணா? நான் கார்த்தி. கார்த்தினா? கார்த்தி யாரு? எங்கேருந்து வரான் சொல்ல? காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கான். அதில் அவன் மட்டும் அவ்வளோனா வாழறான். கேட்டால் ஃபேமிலி வெளியூரில் இருக்குன்னு சொல்கிறான். என் பின்னாடி சுற்றி வரான். அவ்வளோதான் இது வரைக்கும் கார்த்தியை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. பிளாங்காக தான் இருக்க நீயுமே. என்னையும் பிளாங்காக தான் ஹேண்டில் பண்ணுற. உனக்கு தெரியுதுல என் ஃபேமிலியை பற்றி, என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரியுது. சொல்லப்போனால் என் தம்பியை முதற்கொண்டு உன் கைக்குள்ளே தான் வச்சுருக்க. ஏய், இதுக்கு பேர் கைக்குள்ளே வைக்கிறது கிடையாது, பாசமாக இருக்கிறது. அதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, நான் இப்படி தான் சொல்ல முடியும். பட் கார்த்தியை பற்றி எனக்கு தெரியாது, கார்த்தி ஃபேமிலியை பற்றியும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி கார்த்தியை நம்ப முடியும்? அப்போ பவியை நான் ஏமாத்திடுவேன்னு சொல்கிறியா? அப்படிலாம் நான் சொல்லலை. அந்த அளவுக்குலாம் உனக்கு திறமை கிடையாது. அடி பாவி. சரி ஓகே, நானே என் ஃபேமிலியை பார்க்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் போகும்போது கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன். என் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நீ ரெடியா? கூப்பிட்டு போய் காட்ட நீ ரெடி அப்படின்னா பார்க்கறதுக்கு நானும் ரெடி தான். சரி ஓகே, அப்போது சடனாக ஒரு நாள் சொல்லுவேன். நீ எப்போ நான் கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கணும்னா? குடும்பத்தை பக்கம் தானே கூப்பிட்டு போகிறேன். என்னவோ புயலும் பூகம்பும் வர்ற மாதிரி சொல்கிறேன். யாருக்கு தெரியும், புயலும் பூகம்பமும் கூட வரலாம். அதான் எல்லாத்துக்கும் ரெடியாரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் ரெடியாருன்னு சொல்கிறேன். பொடி வச்சே பேசுகிறேன்னா சில நேரம் என் கண்ணுக்கு பொறுப்பாக தெரியுறேன், சில நேரம் என் கண்ணுக்கு பொறிக்கு மாதிரி தெரியுறேன், சில டைம் என் கண்ணுக்கு ஊதாரி மாதிரி தெரியுறேன், சில நேரம் என் கண்ணுக்கு... ஏய் போதும் நிறுத்தண்ணா. ஒரு டைம் கூட உன் கண்ணுக்கு நான் மனுஷனா தெரியல. ஒரு டைம் கூட உன் கண்ணுக்கு நான் கார்த்தியே தெரியல. ஒரு டைம் கூட உன் கண்ணுக்கு நான் நல்ல லவ்வரா தெரியல. பைத்தியக்காரி, எப்படி பதில் சொல்றா பாரு. என்ன தெரியுதோ அதை தான் சொல்ல முடியும். தேவையில்லாமலாம் எதையும் சொல்ல முடியாது. அது சரி. சரி ஓகே, சாரி தான் கேட்க வந்தேன். மனசார சாரி கேட்குறேன், மன்னிச்சிடுங்க. எழுந்து நில்லுங்க, காலில் விழுந்து வேணாலும் சாரி கேட்குறேன். ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது தப்பு தான். அதனால கார்த்தியை மன்னிச்சு அப்படியே லைட்டாக சிரிச்சா நல்லாயிருக்கும். சிரிக்க முடியாது.
ஏய் நீ கொடுத்த கேஸை நான் வெளியில சொன்னாடி இவ்வளோ கண்ட்ரோலாக கம்முன்னு அப்படியே இருந்தேன் நீ சமாதானப்படுத்தணுன்னே சமாதானமாகிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த கேஸை மட்டும் ஏன்டி இப்படி விளம்பரப்படுத்துறேன் ப்ளீஸ் டி நான் மறந்துட்டல நீ மறந்துடு அப்புறம் நீ மறக்காமலாம் பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா அப்புறம் நாளைக்கு நான் ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணுவேன் எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து வைப்பேன் பைத்தியம். அப்போ ஸ்மைல் பண்ணடி முட்டை நீ அந்த பலூன் எனக்கு எடுத்துட்டு வந்த. ஆமாம் அதை மறந்துட்ட பத்தியா ஒரு நிமிஷம் இரு. எனக்கு தெரியும் என் பவி எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அவளுக்கு பலூன் கொடுத்தாலே போதும்னு அவளுக்கு பிடிச்ச விஷயம் பலூன் தானே எனக்கு தெரியும் அதனால தான் கார்த்திக் பலூனோட வந்தேன் இந்தா கையில் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ மறந்துட போது தேங்க்ஸ். முட்டக்கண்ணி எனக்கு தெரியும்டி நீ 5 ரூபா பலூன்லேயே ஆஃப் ஆயிடுவேன்னு நீ இப்படி சிம்பிளா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மட்டும் பிடிக்கல அப்படிதானே கார்த்தி, சொல்லுடி முட்டக்கண்ணி ரொம்ப பவி பின்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படிதானே? ஆமாம் பவி ஓகே சொன்னாலும் ஓகே சொல்லலனாலும் பின்னாடி சுத்துவேன், ஐ லவ் யூ சொல்லுவேன் அப்படிதானே? ஆமாம் பவி கண்டிப்பா உனக்கு வேணும். ஆமாண்டி பவித்ரா ஆமாண்டி முட்டக்கண்ணி ஆமாண்டி சோடபுட்டி பட் நான் ஓகே சொல்ல மாட்டேனே. நீ ஓகே சொல்லலன்னா பரவாயில்லையே உன் பின்னாடியே சுத்தத்துக்கு கார்த்தி ரெடியே பட் கார்த்தி, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். யோசிச்சு சொல்லவா? பவி எப்போ சொல்லுவேன்ல எனக்கு தெரியாது, ஆனால் நான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு என்ன சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும். அவி உன் கண்ட காதில் நான் எப்போவோ பார்த்துட்டேன் பட் ஏதோ ஒரு தயக்கம் உனக்கு தடை போட்டுட்டு தான் இருக்கு நான் அதை பற்றி பேச வரல இப்போ நீ யோசிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆகுது நீ யோசிச்சு என்ன சொல்ல போகிறேன்ல எனக்கு ஐடியா இல்லை பவி பட் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் கண்ணில் காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஃபைனலாக டைம் கேட்குறேன் யோசிச்சுட்டு கார்த்தி ஓகேனா சொல்லு ஓகே இல்லைனாலும் சொல்லுவேன். முட்டைக்கண்ணி ஆனால் என்ன இந்தானே எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுப்பேன்னு சொன்னேன். எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்க தான் போகிறேன் பட் எந்த முடிவு நீ சொன்னாலும் உன் பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன் ஐ லவ் யூ பவி உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே அழகி உயிரோடு உயிரான பிரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடியே நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரம் ம் சஞ்சய் சொல்லு எதுக்கு கூப்பிட்டே இப்போ அமைதியாக இருக்கேன் ஒன்றும் இல்லை நான் மாடியில் படுத்துக்கிறேன் என்ன மாதிரி இப்போ நீயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு என்னவோ காலம் நம்மளை சேர்த்து வைக்க போதுன்னு தான் தோணுது பிரித்து வைக்க போதுன்னு என்னால் யோசிக்க முடியல இருந்தாலும் உங்கள் அப்பா சைலண்ட்டாக இருந்தது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா சஞ்சயும் உடஞ்சிருவான் குடும்பமும் உடஞ்சிரும் நான் தெரிஞ்ச இந்த தப்பும் பண்ணலல்ல அதையும் உங்கள் அப்பாவுக்கு புரியல உங்களை மாதிரியே தான் நானும். உங்களோட முடிவு தான் என் முடிவும். என் லைஃப்லையும் யாரும் கிடையாது. நான் உங்களை நினச்சிட்டு தான் இருப்பேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு தான் இருப்பீங்க. நினைவோடு நம்ம வாழ்ந்துடலாம். அப்பா ஏன் பதில் சொல்லன்னு தெரியல, ஆனால் அப்பா எதை யோசிச்சுட்டு இருக்காருன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அப்பா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் ஜாப் ரிசைன் பண்ண போகிறேன்ப்பான்னு சொன்னேன். சரிம்மான் தான் சொன்னார். அதை நினச்சாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்பா கிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல வேற. ஆனால் என் அப்பா எனக்கு நல்லது தான் செய்வார்னு தெரியும், நீங்கள் நல்லவர்னு தெரியும். ஆனால் நீங்கள் நல்லவர்னு நான் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணால் அவர் நம்ம பொண்ணு நம்மளை எதிர்த்து பேசுது, நம்மளை விட முக்கியமாக அவரை நினச்சிருவாரோன்னு பயமாக இருக்குது. நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்காகவே என்ன நினச்சி காத்துட்டு இருந்தவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எனக்காக யோசிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா முடிவுன்னு என்கிட்ட சொல்லலை, என் முடிவை மட்டும்தான் கேட்டிருக்காரு. அதனால் எங்கள் அப்பா ஏதோ ஒரு முடிவு எடுப்பார்னு எனக்கு தெரியும். அது எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலைமை எனக்கு வரணும். ஏற்றுக்கிற சக்தியை கடவுள் எனக்கு கொடுக்கணும். அதையே தான் கடவுள்கிட்ட நானும் கேட்குறேன். எந்த முடிவாக இருந்தாலும் அது உங்கள் மனசை ஏற்றுக்கணும். எனக்கு தெரியும் என்னை தவிர வேறு வாழ்க்கையை நீங்கள் தேட மாட்டீங்கன்னு. ஆனால் என்னாலையும் வேறு எதுவும் பண்ண முடியலல்ல. என்ன மாதிரியே நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன பேசியிருப்பேன், நான் உண்மையை சொல்லியிருப்பேன், நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல. எனக்கு ஃபோன் பண்ணல, என்ன தொந்தரவு பண்ணலை, பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்கல. இப்படி ஒருத்தன் இந்த காலத்தில் இருக்கானான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அதை எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற தைரியம் எனக்கு இல்லையே. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா. உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச இனி தனியே விடலாமா. குழந்தையும் குமரின்றாயாச்சே. உன் லைஃப்பில் நீ என்ன முடிவு எடுக்க போகிறேன்லாம் எனக்கு தெரியலடா. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் உன் தம்பிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் உன் லைஃப்பில் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். என்னால் என் ரோஹித்தை எப்படி பார்க்க முடியாது. நல்லதை கெட்டதும் எதாக இருந்தாலும் பேசி உண்மையை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு என் ரோஹித்தை நான் தேத்திக்கிறேன்.
ரோஹித்துக்கு சப்போர்ட்டா கடைசி வரைக்கும் நான் நிற்பேன். ஆனால் அவன் உடஞ்சு போகிறத பார்த்துக்கிட்டு நிற்கிற சக்தி எனக்கு கிடையாது. அதனால ரெண்டில் ஒன்று பார்த்துடலான்டா. நான் செய்ய போகிறது தப்பா ரைட்டான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த முடிவை நான் எடுக்கல அப்படின்னா சரி வராது. என் பிள்ளை இவ்வளோ கல்யாணக்காரனா? நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. ஏதோ அந்த புள்ள 2 வருஷமா நினச்சிட்டு உட்காந்து இருந்தது. அந்த நினப்புக்கு உயிர் கொடுத்த மாதிரி கடவுள் இப்போ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த பையனை நிறுத்தியிருக்காரு. அதுவும் கல்யாணம் பண்ணிக்காம நம்ம பொண்ணையே நினச்சிக்கிட்டு வேற இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏதாவது பேசுடா. பாவண்டா அந்த புள்ள உனக்காக தியாகத்தையும் பண்ணிக்கிட்டு வலியும் சுமந்துக்கிட்டு கல்யாணம் ஆனவன் யாருன்னே தெரியாமல் கண்கட்டி வித்த மாதிரி நின்றுச்சுடா. இப்போ அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்று கூட அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும், அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு உன் கையை தானடா வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. நீ நல்ல வழி காட்டுவேன்னு. அப்படி இருக்கும்போது அந்த புள்ளைக்கு நீ நல்ல வழி தானடா காட்டணும். ஏன்டா கல் நெஞ்சக்காரனா இருக்க? ஆமாம், நான் கல் நெஞ்சக்காரன் தான். என் பொண்ணு விஷயத்தில் நான் கல் நெஞ்சக்காரன் தான். என்னங்க எல்லா பணக்காரங்களும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? இந்த அளவுக்கு நம்ம பொண்ணை 2 வருஷமா நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பணக்காரனா இருந்தோம் நம்ம பொண்ணை தானே நினச்சிட்டு இருந்தாரு. வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும்னு நினைக்கல. அப்படி இருக்கும்போது பணக்காரங்கள ஒரு சில நல்லவங்க இருக்காங்கன்னு நினைக்க தானே தோணுது. அப்படிதானே அவர் வாழ்ந்திருக்காரு இப்போ 2 வருஷமா. என் பொண்ணு கூட தான் 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னும் அந்த பையன் வாழ்ந்ததை பற்றி மட்டும் நீங்கள் ஏதோ தியாகம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையன் வேணா தியாகம் பண்ணதான் உங்க எல்லாரும் கண் பார்வையிலும் தெரியலாம். ஆனால் 2 வருஷம் அந்த பையன் எந்த கெட்ட பேரும் இல்லாமல் வலியை மட்டும் தானே சுமந்துட்டு இருந்தான். ஆனால் என் பொண்ணு இந்த 2 வருஷமா வலியும் சுமந்திருக்கா, அவமானத்தையும் சுமந்திருக்கா, அசிங்கத்தையும் சுமந்திருக்கா. சொந்த ஊர்லேருந்து நாடோடி மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்குலாம்? நந்தினியை பார்த்து ஊர்க்காரங்களா கேள்வி கேட்டதை மறந்துட்டீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் அந்த பையன் நேர்லயே வந்துட்டானேடா. கூட்டிட்டு போய் ஊர்ல நிறுத்துவோம், எல்லாரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி காட்டுவான். என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் செய்வான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்டா, அதனால தானே வாங்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். அவள்கிட்ட போய் பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் நினைச்சிருந்தா கூட தானே அந்த பையனுக்கு எல்லா முடிவும் சொல்லியிருக்கலாம். ஆனா அவ தான் சொல்ல மாட்டாளே. அவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தானே வாங்கிட்டு வந்து நிற்கிறோம். நீ முடிவெடுடானே. தெரியுதுல்ல, என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டா. நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வான்னு உங்களுக்குலாம் தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது 2 வருஷமா என் பொண்ணை வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுப்பியாமான்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா அமைச்சு தரேன் நான் சொல்லியிருந்தா என் பொண்ணு என் பேச்சு தட்டிருப்பானீங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்ல அமைச்சு தரதுக்கு எனக்கு தான் வக்கீல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பவோ அமைச்சு தந்திருப்பேன். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுத்துச்சு. நான் பொறுமையா இருந்தேன். அதுக்குன்னு பொறுமையா இருந்ததுக்கு அந்த பையன் வந்துட்டான். உடனே என் பொண்ணை கூப்பிட்டு போய் விடுனா என்னால விட முடியாது. நீங்களா இப்ப நந்தினி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடியே கோயிலுக்கு போனப்போ ஒரு பூசாரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷமா அந்த பையன் நந்தினிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியும். நந்தினியை தவிர வேற எந்த பொண்ணையும் அவன் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்றான்றது எனக்கு தெரியும். ஏன் நந்தினியும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பூசாரியே எனக்கு தெரியும். அந்த பூசாரி நம்பரையும் வாங்கிட்டு தான் வந்தேன். அந்த பூசாரி கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அதே மாதிரியே நந்தினி சொன்னாலே, அப்பா அந்த குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்ல, அந்த பையனுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்ல, நடந்த காரியத்துக்கு பூரா நடுவில் அந்த ஜோசியர் தான் காரணம்னு அந்த உண்மை நந்தினி சொல்றதுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். தம்பி அதை தெரிஞ்சுக்கிட்டேடா. அப்படியே 2 நாளா கல்லூரி மங்க மாதிரியா உட்காந்துருக்கேன். இப்போ உன் பொண்ணு சொன்னப்பையும் எல்லா கதையும் தெரியாத மாதிரி தான் கேட்டேன். இன்னும் 10 பேர் என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னாலும் நான் அப்படிதான் புதுசா கேட்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னவங்க, இதுக்கு அப்புறம் சொல்ல போறவங்க எல்லாரும் சொல்ற கதையும் ஒரே கதையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால எல்லாரும் சொல்ற கதையும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். முடிவு எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க என்னங்க? அந்த ஆள் சொன்ன வரைக்கும் அது ஒரு கதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓரளவு நம்பணும்லாம் தோணுச்சு. இருந்தாலும் நம்பிக்கை இன்னைக்கு நந்தினி பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அதுதான் உண்மைன்னு என்னால ஏத்துக்க முடியல. ஏன்டா உன் பொண்ணு இத்தனை மாசமா அந்த கம்பெனில வேலை பார்க்கறா. அந்த பையன் எதுவும் தப்பா நடந்துக்கல, தப்பா பேசல. இப்ப கூட அந்த பையன் என்ன சொன்னான்னு உன்கிட்ட உன் பொண்ணு சொன்னாதானடா? உன் பொண்ணு அவனை பத்தி நல்ல விதமா தானடா சொன்னா. நீ நல்ல விதமா தானடா கேள்விப்பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா யோசிக்கிற? நான் ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு என்ன நம்பி தானே என்கிட்ட எல்லா முடிவையும் கொடுத்துருக்கா. அதனால நீங்க எல்லாரும் கம்மன் இருந்தாலே எனக்கு போதும். புரியுதா? நந்தினி சாப்பிட்டாளா? துக்கம் தொண்டை அடைச்சாலும் தான் எங்க அப்பனுக்காக 2 இட்லி திங்கிறேன்னு தின்னுட்டு போய் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதுல ஒன்றும் குறை கிடையாது. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். சோகமா இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனை என்ன? நேற்றுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு கிடக்கு. 2 வருஷமா தான் நடந்துட்டு கிடக்கு. அதனால சாப்பிடாமலாம் உட்காந்து ஃபீல் பண்ண முடியாது. சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். முடிஞ்சதுல போய் தூங்குங்க. ஏடி இவனா என்ன ரகண்டி? இதோ பாரு அத்தை, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். மண்டையை உடைச்சு மாவளுக்கு மாவு போட்டுருவேன். என்னடி இப்ப பொசுக்கிற மரியாதை இல்லாம பேசிட்டேன்? பின்ன பெத்து வளர்த்து என் தலையில கட்டி வச்சுட்டேன். இது எப்ப என்னத்தை யோசிக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி என் விஷயத்துல தான் ஒன்றும் பேசாம கம்முன்னு இருந்து 2 பிள்ளைய பெத்துதுன்னு பார்த்தா பொண்ணு விஷயத்துலயும் அப்படிதான் இருக்கு. பாரேன், இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள எங்க கிடைப்பாங்க? நல்லா பாரேன், பிடிச்சி வச்ச புள்ளியாராட்டம் உட்காந்து வெறிக்க வெட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. இதே குணம் தான் அந்த நந்தினி பிள்ளைக்கு வந்திருக்கு. அது வெறிக்க உட்காந்து அந்த துளசி செடி தான் பாக்குது. இந்த குடும்பத்துலலாம் நான் ஏன் வாக்கப்பட்டேன்னு என் பொண்ணு வாக்கப்பட்டு போற காலத்துல நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நீலாம் ஒரு மாமியார் என்கிட்ட வந்து என் பிள்ளை எப்படின்னு கேட்கற. ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லு, உன் பிள்ளை எப்படி? இந்த ஆளு என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல.
அடி அடி வசுமதி சும்மா ரெடி. அவனை ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். முடிவு எடுக்கிறான்னு தான் சொல்றானே, எடுப்பான். கம்முன்னு என்ன. இங்க பாரு, உன் புள்ள மூஞ்சே சரியில்லை. பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் என்ன யோசிக்கிறாருன்னு நம்ம கிட்ட சொல்றது? இவர் பெரிய இவர் அதான் யோசிப்பாரா? எவ்வளவு கடுப்பாகுது தெரியுமா? ஐயோ, பொண்ணை வாழ வைப்பான்னு பார்த்தா இவ வாழ வெட்டியாகி வீட்டுக்கு போயிடுவா போலயே. அப்படிதான் போறேன். நீ தான் பொங்கி போட்டுக்கிட்டு கடைசி காலத்துல உன் பிள்ளைக்கு உட்காந்துருக்க போற. புரியுதா? நான் வாழ வெட்டியதான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். தியாகம் பண்ணிருக்கு ஒரு புள்ள, உசுரை காப்பாத்தி குத்து கல்லாட்ட உட்கார வச்சிருக்கு. அது வாழ்க்கையில ஒரு நல்லதை பண்ணணும்னு யோசிக்கல. உட்காந்து விட்டத்தை பாக்குது, விட்டத்தை. சும்மா அது சொல்லிவிட்டேன். மாமியார் இப்பதான் மரியாதை இல்லாம பேசினேன். அப்புறம் தேவையில்லாம என்ன இன்னும் அதிகமா பேச வச்சிடாத. நானும் பொண்ணு பெத்தவ தானே. என் தாயை எனக்கு உரிமை இல்லையா முடிவெடுக்கிறதுக்கு? நான் சொல்ற முடிவை இவர் காதை கொடுத்து கேட்க மாட்டாரா? என் பேத்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு கோயில் குளம் போகணும்னு பார்த்தா இவளை பிரிச்சு வைக்கிறதுக்கு வக்கீல் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருக்கும் போலயே. இந்த ஆளதான் பேசுறேன்னு தெரிஞ்சும் காதுல வாங்காத மாதிரியே உட்காந்துருக்காரு பாரு. பாரு மாமியாரே, அடி அடி போடி, நான் பேசிக்கிறேன். பேசி முடிவு எடுத்துட்டு உள்ள வர்றதா வா, இல்லனா கதவை தாப்பா போட்டுருவேன். உன் புள்ளைய நீ இங்கே படுத்து காடுங்க. ஐயா ஐயா ஐயா, காதல விழுதாயா? விழுந்தால விழாத மாதிரி தான் நடிப்பாரு. ஏம்மா மாத்திரை போட்டியா? போட்டம்பா. போய் பாடு, பனியா இருக்கு பாரு. அப்ப கழுவி ஊத்தந்த காதல வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கான். இப்ப நம்ம கழுவி ஊத்தினாலும் இவன் காதல விழாது, பணிவா பேசினாலும் காதல விழாது. ஆக மொத்தத்துல ஏதோ யோசிக்கிறான்னு மட்டும் தெரியுது. யோசிக்கிட்டோம். மாமியார் கழுவியே போடி. எடி நந்தினி அக்கா, பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. அப்பன மாதிரி கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் நிப்பா. எடி அந்த பையன்கிட்ட போய் பேசுறியா? பா, நான் காலேஜ் கிளம்புறேன். காலேஜ் இன்னைக்கு இல்லைன்னு தானே சொன்னேன். ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்தா போதும். இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் தான் இருக்குன்னா. ஆமாப்பா, காலேஜ்னா ப்ராஜெக்ட் முடிக்காமல் இருந்துச்சுப்பா. அதனால் ப்ராஜெக்ட் விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்ருக்காங்க. அதனால் போயிட்டு ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்கப்பா. அக்காவா போகலாம். நந்தினி, எங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஆனால் இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாமா? வந்துட்டா, கேட்டுட்டு வந்துட்டாலே. ஐயோ, நிற்கிறத பார்த்தா அடிச்சிருவா போல என் பிள்ளைய. இப்ப எதுக்கு அவ ஆபீஸ் போக கூடாது? மாமியாரே, இதெல்லாம் கேட்க மாட்டியா? நீ நான் வீட்ல ஒரு பெரிய மனுஷி தானே. டேடி, அப்பனுக்கு பொண்ணுக்கு எது பேசினாலும் கேட்கலடி. ஏ நந்தினி, நீ ஆபீஸ் போ. சரிப்பா, நான் ஆபீஸ் போல. நான் சொல்கிறப்ப ஆஃபீஸ்க்கு போனால் போதும். சரியாம்மா? சரிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு நீ லீவுன்னு சொல்ல தேவையில்லம்மா. சரிப்பா. சரிம்மா, நீ உள்ள போ. நானும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, குளிச்சுட்டு கிளம்புறேன். சித்ரா, நீ காலேஜ் கிளம்பு. சரிப்பா. இல்ல, இந்த வீட்ல நான் யாரு? இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்டேன். நான் பெத்ததுக்கு ஏன் நான் யாருன்னு தெரியல. நான் கட்டினவருக்கு நான் யாருன்னு தெரியல. ஏன் மாமியார் கழுவி உனக்காச்சும் தெரியுதா நான் யாரு? எட்டி வசுமதி, கோவப்படாதடி. அது ஒரு 2 கிறுக்கு மாதிரியே பேசிக்கிட்டு தெரியுதோன்னு தெரியுது இல்லடி. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அதுங்க 2 என்ன நினைக்குதுன்னே தெரியலையடி. அதுங்க நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு, இந்த வீட்ல நான் யாரு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு, உனக்கு என்ன? சோறு தானே வேணும்? அங்க லஞ்ச் கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்பு. உங்களுக்கு அதுக்கு தானே நான் இந்த வீட்ல இருக்கேன். வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும், அதுக்கு தானே இந்த வீட்ல இருக்கேன். யாரும் என்ன மதிக்காதீங்க. போ, அங்க இருக்கு லஞ்ச் பேக், எடுத்துட்டு கிளம்பு. மா, நான் லஞ்ச் பேக்குக்காக உன்னை கூப்பிடல. எனக்கு தெரியும் இந்த வீட்டில் நீ யாரு, அருமை என்ன, பெருமை என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இவன் தான் புதுசாக இதை விட்டு போடுறா. உங்க 2 பேருக்கும் அக்கா வாழ்க்கையை எப்போ சரி பண்ணணும் அதானே? ஆமாண்டி, அதுக்கு தானே இப்போ இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பந்தான் ஒன்றும் காது கொடுத்தே கேட்க மாட்டானே. நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போவோம்ல? ஆமாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் சாமியை கையேற்று கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வாங்க, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். எடி, நீ எங்களை வச்சு எதுவும் ஃபன் பண்ணலையே? பாட்டி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லிட்டேன், சிரிப்பு காட்டாத. என் மேலே நம்பிக்கை இருந்தா 2 பேரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வாங்க, முடிவு கிடைக்கும். அத்தை, அவ எதை நினச்சி சொல்கிறான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என் மனசு இப்போ இருக்கிற நிலைமைக்கு கோயிலுக்கு போனாதான் தீரும். அந்த சாமி கிட்ட போய் கொட்டினாதான் என் மனசு ஆறும். அதனால வாங்க அத்தை, கோயிலுக்கு போவோம். அம்மா தான் சொல்லிடுச்சுல, கிளம்பி துணைக்கு போ. எடி, நீ சொல்கிறது சரி வருமா? சரி வரும், ஒழுங்கா கிளம்பி போ. வைத்தியம் வந்துருச்சா? டேய், இந்த பொண்ணடா என் பொண்ணு. பக்கத்துக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்க புள்ள. என் மருமகளடா இது. ஆமா, கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்க புள்ள. பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் வாயை க்ளோஸ் பண்ணுங்க. இது ஒன்றும் உங்க வீட்டு மருமக கிடையாது. என்ன நீங்களாம் யாரு? நடிக்க ஆரம்பிச்சிட்டா. 4 பேரை பார்த்தா நடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பட்டையை எங்க போட கத்துக்கிட்டான்னு தெரியல. பவ்யமா இருக்கா பாரு பார்த்தா, ஆனா பக்கா கிரிமினல். டேய், சும்மா விளையாடாதானே. அதான் அழகா இருக்கலடா, மொத்த அம்சம் இருக்கேடா. ஆமா ஆமா, அழகா இருக்கா பொண்ணு. ஏம்மா, உன் பேர் நந்தினியா?
நான் நந்தினி இல்லை பாட்டி, நந்தினியோட தங்கச்சி கீர்த்தனா. ஹை, என் பேத்திக்கு அப்போ தங்கச்சி இருக்கா? பார் பாட்டி, உன் பேத்திக்கு தங்கச்சி தான் அந்த வீட்டில் கொஞ்சமாச்சும் கோஆர்டினேட் பண்ணுது, அந்த வீட்டில் நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுது. அந்த பொண்ணால தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னல, அது இந்த பொண்ணு தான். ஏ, ரோஹித்தை விட்டு பிரிய மாட்டேன், ரோஹித்தை விட்டு பிரிய மாட்டேன்னு பிடிச்சா பாடுறா. ஐயோ பாட்டி, நந்தினியோட தங்கச்சி அம்மா நீ? ஆமாம்மா. ச்சே, குரலே வெளியில வரலையே, அவ்வளோ அழகால பேசுது புள்ள. துர்கா தெரியுதா யாரு புள்ளன்னு? அதான் சொல்லுச்சம்மா நந்தினிக்கு தங்கச்சின்னு. இல்லடி துர்கா இல்ல, நந்தினிக்கு தங்கச்சின்றதெல்லாம் சரிதான், ஆனா உக்காந்துருக்கான் பாரு செக்யூரிட்டி கார்டு. எம்மா அப்படியா? இதுங்களெல்லாம் சம்பந்தம் பேச கூட்டிட்டு வந்தேன் பாரு என்னெல்லாம். ஏய், உங்க அம்மா உங்க பாட்டிலாம் எங்க? அவங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட நான் வர முடியாதுல்ல, அதான் அவங்கள வர சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்டா அந்த புள்ளைய அப்படி பேசுறேன்? பாவம் அந்த புள்ள, மூஞ்ச பார்த்தாலே பாவமா இருக்கு, பொறுமையா பேசுறான். நடிக்கிறான்றது தெரியாம இந்த அத்தை வேற கூட சேர்ந்து பாட்டு பாடுது. அவர் எதுவும் சொல்லாதீங்கம்மா, அவருக்கு நான் பேசினாலே பிடிக்காது, அதனால அவர் அப்படி தான் பேசுவார். எனக்கு எங்கள் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், மாமா கூட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் நான் இந்த பிளானுக்கெலாம் சம்மதிச்சு வந்தேன். உங்கள்கிட்ட பேசலான்னு தான் நான் வந்தேன், மற்றபடி இவரெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, இவர் பேசுறதெல்லாம் நான் காதுலேயும் வாங்க மாட்டேன், நீங்களும் காதில் வாங்காதீங்க. ஏண்டா அவருங்குதே, அந்த அவர் நீ தானே? லவ் பண்ணுடா செக்யூரிட்டி கார்டு, லவ் பண்ணுடா செக்யூரிட்டி கார்டுன்னு. ஆனால் இப்படி ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாமல் போச்சடா. ரோஹித் முடிச்சு போட்டப்பவே சேர்த்து உனக்கு ஒரு முடிச்ச பக்கத்தில் தேடி வச்சுட்டு தான் வந்திருக்கான் போலையா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா திடீர்னு பேச வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? தீபாவளிக்கு அப்புறம் வீடியோ போட முடியல கண்டினியூவாக. ஸோ ஃபோன் ப்ராப்ளம், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாமே இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. வீடியோ போடலை அப்படின்னா ஒரு சேனல் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு டவுன் ஆகலை. எனக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நான் வீடியோ போடாத இந்த 10 to 12 டேஸில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தான் கொடுத்துருந்தீங்க. கண்டினியூவாக என்னோட வீடியோஸ் எல்லாமே ஓடிட்டே தான் இருந்துச்சு, இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் நான் வீடியோ போடாத இந்த 12 டேஸில் 30+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உன்னை தேடிக்கும் சரி, நினைவுகளுக்கும் சரி, அவ்வளோவா வந்தது கிடையாது. அவ்வளோவா வந்ததில் மீன்ஸ் 1 or 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் அதையுமே நான் பெருசாக ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம், உங்களோட உரிமை சொல்லப்போனால். ஸோ ஒரு ஸ்டோரி பிடிச்சிருந்தா பார்க்க போகிறீங்க, பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி சொல்லிட்டு போயிட போகிறீங்க. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால தான் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் நான் ரிப்ளை பண்ணுறது கிடையாது, அதை பற்றி பெருசாக பேசுறதும் கிடையாது. ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் சஞ்சய் ரோஹித் காம்போ ஆகட்டும், ஸோ கார்த்திக் கௌதம் காம்போ ஆகட்டும், ஸோ கார்த்திக் சஞ்சய் காம்போ ஆகட்டும், ஸோ இப்போ நந்தினி சஞ்சய் காம்போ ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நான் கண்டினியூவாக ஒரு ஸ்டோரியை கொடுக்கும்பொழுது தான் அதில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். எனக்கு புரியுது. 12 டேஸாக நான் வீடியோ போடாதனால ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு, அதனால எனக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லையோ அப்படின்னு கூட தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வந்தேன். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, என்னால் 30 மினிட்ஸ் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆச்சும் வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டெய்லி வீடியோ போட்டால் மட்டும்தான் இந்த கதை உங்ககிட்ட பர்ஃபெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இப்போ இந்த காம்போ சொல்கிறீங்க இல்லைங்களா, ஸோ இவங்களோட காம்போ நல்லா இருக்கா, அவங்களோட காம்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சஞ்சய் ரோஹித் அந்த மாதிரி காம்போ சொல்கிறீங்க இல்லைங்களா. ஸோ பேசிக்காகவே என் கேரக்டர் இப்படி தாங்க, என்கிட்ட பேசினா நான் இப்படி தான் கண்டினியூவாக காமெடி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை தான் நான் ஸ்கிரிப்டாகவும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் உட்காந்து பெருசாக யோசிச்செல்லாம் காமெடி எடுக்கிறது கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நார்மலாக பண்ண ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பெரிய ரீச் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களோட காம்போலாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களாம் பேசினா சூப்பராக இருக்குது, காமெடி அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் யோசிச்சு பேசின விஷயமே கிடையாது. பேசிக்காகவே நான் அப்படி தான் பேசுவேன். நார்மலாக நான் ஒரு விஷயத்த பண்ணி, அதாவது ரெகுலராக வீடியோ போடாமல் விட்டு விட்டு போடும்போதே நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ விட்டு விட்டு போடுறது நான் வேணும்னே பண்ணலன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ சம் ப்ராப்ளம் வருது, அதனால் என்ன போட முடியல. பட் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுனால நான் கண்டிப்பாக வீடியோ டெய்லி கொடுக்க தான் ட்ரை பண்ணணும். அதனால் இன்னையிலேருந்து சொல்கிறேன், முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸ் வீடியோ வச்சு நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்ற பட்சத்தில் என்னால் ஒரு ஸ்டோரியை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும், உங்கள்கிட்ட ரீச் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் ஏன் உன்னை தேடி 20 மினிட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நினைவுகளில் நெக்ஸ்ட்டு அருளா அதாவது இங்கே சஞ்சயாக இருக்கிறேன்னா அங்கே அருள் அழகனாக இருக்கேன். என்னோட மேரேஜ், ஸோ மேரேஜ் வைப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நினைவுகள் ஸ்டோரியில் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுனால எடிட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போவே எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டேன். மேரேஜ் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் அச்சுக்குடிமா சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி உன்னை தேடி ஸ்டோரி எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது நான் சீரியஸாக எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு எபிசோட் தான். பட் என்னால் சீரியஸாக எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடி கலந்த அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் நான் நடுவில் ரொம்ப சீரியஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்குமே கடுப்பாகும். அதனால் இது நான் கொஞ்சம் காமெடி எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருக்கேன். ஸோ ரோஹித் லைஃப்பில், நந்தினி லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்து நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது.
அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க ரெடியாக இருங்க. நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக கொடுப்பேன். பட் டைமிங் கம்மியாக கொடுப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி எனக்கு வந்த கமெண்ட்ஸ் இப்போ கிடையாது. அதுக்கு நான் தான் ரீசன் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டோரி ரெகுலராக வரும்பொழுது தான் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க கூட கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விட்டு விட்டு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டச் விட்டு போயிடும். எனக்கு தெரியுங்க. எனக்கு ஐடிலாம் மெமரியிலே இருக்குது. ஸோ ஒரு கமெண்ட் ஐடி பார்த்தாலே இவங்க இப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்கள்ட்டேருந்து இப்படி ஒரு ஃபுல்ஃபில்லான கமெண்ட் வரும், இவங்கள்ட்டேருந்து இப்படி ஒரு கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெமரியில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கேட்க போகிறீங்களான்னு தெரில. பட் பேசணும்னு தோணுச்சு, இன்னைக்கு நான் பேசிட்டேன். அதே மாதிரி ஒரு எபிசோடில் ஒரு கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த எபிசோடில் வர 100 கமெண்ட்க்குமே நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு 10 பேருக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த 10 பேருக்கு நான் ஹார்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கே அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கும். ஸோ என்னால் கமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எல்லாருக்குமே தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எபிசோட் போட்டு 2 டேஸில் வர எல்லா கமெண்ட்க்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். 3rd டே வர கமெண்ட்க்கு தான் நான் விட்டுருப்பேன். பட் ஒரு எபிசோட் எடுத்துக்கிட்டு அதில் ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஹார்ட் தான் அந்த எபிசோட் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன். எனக்கு ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போக முடியாது. அதை எனக்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணல அப்படின்றதுனாலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி லாங் கேப் விட்டதுனாலையும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு தெரியல. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் வீடியோ எடுக்கிற எங்களோட மோட்டிவேஷன். ஸோ கமெண்ட் பண்ணி நான் டயர்டாக இருந்தால் கூட என்னை பூஸ்டப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் எனக்கு பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். இதுக்கப்புறம் ரோஹித் லைஃப்பில் வரப்போகிற காமெடி கலந்த காதலை பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. நாளையிலேருந்து எபிசோட் கண்டினியூவாக வரும். ஓகே, பாய்.